சென்னையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் ராமச்சந்திரன் இணைப்பில் காத்திருக்கிறார். ராமச்சந்திரன், வணக்கம். இன்றைய காலை சென்னை எப்படி காணப்படுகிறது? வழக்கம் போல இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டியும் சுறுசுறுப்பும் இப்ப 8 மணிக்கு பீக் ஹவர்ல வண்டிகள்லாம் ரோட்ல இருக்கணும், அந்த மாதிரி இருக்கா? இல்ல ஒரு சென்னை முடங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை காணப்படுகிறதா? எந்தெந்த சேவைகள் துவங்கி இயங்கிக் கொண்டிருக்கின்றன, எந்தெந்த சேவைகள் இயங்கவில்லை? ராமச்சந்திரன். காவிரியில் உரிய தண்ணீரை பெற்றுத்தர வேண்டும், கர்நாடகாவில் வாழக்கூடிய தமிழர்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். இந்த விவகாரத்தில் மத்திய அரசு உடனடியாக தலையிட்டு காவிரி கண்காணிப்பு குழுவையும் ஒழுங்காற்று குழுவையும் அமைக்க கோரி விவசாயிகள் சார்பாக இன்று தமிழகம் முழுவதும் முழு கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. காலை 6 மணிக்கு துவங்கி மாலை 6 மணி வரை இந்த கடையடைப்பு போராட்டம் நடைபெற உள்ளது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பெரும்பாலான அரசியல் கட்சிகளும் அது மட்டுமில்லாமல் வணிக நிறுவனங்களும் தொழில் நிறுவனங்களும் இந்த வேலைநிறுத்தத்தில் பங்கேற்கப் போவதாகவே ஏற்கனவே அறிவித்துள்ளனர் அதிகாரப்பூர்வமாக. சென்னை மாநகரை பொறுத்தவரை கிட்டத்தட்ட இந்த சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து பெட்ரோல் பங்கு விற்பனைகளும் இன்று இந்த வேலைநிறுத்தத்தில் பங்கேற்கின்றன. குறிப்பாக தனியார் மூலமாக தமிழகம் முழுவதும் 4600க்கும் மேற்பட்ட பெட்ரோல் சில்லறை விற்பனை நிலையங்கள் தமிழகம் முழுவதும் செயல்படுகின்றன. அந்த நிலையங்கள் இன்று செயல்படாது. அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் கிட்டத்தட்ட நகைக்கடைகளும் இந்த வேலைநிறுத்தத்தில் பங்கேற்கப் போவதாக நேற்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளனர். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய நகை கடைகள் 35,000 கடைகள் செயல்படுகிறது. அந்த நகைக்கடைகள் இன்று பகல் முழுவதும் இயங்காது என்று கூட்டாக நேற்று அவர்கள் அறிவித்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் லாரிகள் இந்த கர்நாடகா சம்பவத்தின் காரணமாக நேரடியாக பாதிக்கப்படுவது எது என்றால் லாரிகள் கிட்டத்தட்ட 45க்கும் மேற்பட்ட லாரிகள் கர்நாடக மாநிலத்தில் தீயிட்டு கொளுத்தப்பட்டுள்ளது. அதே போல சொகுசு பேருந்துகளும் 60க்கும் மேற்பட்ட பேருந்துகள் கொளுத்தப்பட்டுள்ளது. ஆகையால் அவர்கள் இந்த போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். அவர்கள் சார்பாக தமிழகம் முழுவதும் இன்று இயக்கக்கூடிய 3 லட்சம் லாரிகள் இன்று இயங்கவில்லை. அது மட்டுமல்லாமல் மணல் லாரிகளும் இன்று 45,000க்கும் மேற்பட்ட மணல் லாரிகளும் இன்று ஓடாது என்று அதிகாரப்பூர்வமாக நேற்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சென்னையில் மாதாவரத்தில் மணல் லாரி உரிமையாளர் சங்கத்தின் சார்பாக ஆர்ப்பாட்டமும் நடைபெற உள்ளது. அது மட்டுமல்லாமல் இன்று தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகள் செயல்படாது என்று நேற்று அந்த கூட்டமைப்பின் தலைவர் நந்தகுமார் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தார். கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 18,000க்கும் மேற்பட்ட தனியார் பள்ளிகள் செயல்படுகின்றன. அந்த பள்ளிகள் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுவாக இன்று மாணவர்களுக்கு காலாண்டு தேர்வு நடைபெற்று வருகிறது. அந்த தேர்வு வரும் சனிக்கிழமை நடத்தப்படும் என்றும், அதாவது நாளை நடத்தப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் இந்த வேலை நிறுத்தத்தில் ஒட்டுமொத்த தமிழ் திரை உலகினரும் பங்கேற்றுள்ளார்கள். தமிழ் திரை உலகினரை பொறுத்தவரை தயாரிப்பாளர் சங்கம், இயக்குனர் சங்கம், தென்னிந்திய நடிகர் சங்கம், அது மட்டுமல்லாமல் பெப்சி ஊழியர் கூட்டமைப்பு, திரையரங்கம் மற்றும் விநியோகஸ்தர்கள் உள்ளிட்ட அனைத்து பிரிவினரும் இந்த வேலை நிறுத்தத்தில் பங்கேற்றுள்ளார்கள். இன்று ஒரு நாள் முழுவதும் எந்த பகுதியிலும் படப்பிடிப்பு தொடர்பான செயலோ இன்று நடைபெறாது என்றும் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் கடைகள், தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய கடைகள் இன்று வேலைநிறுத்தத்தில் பங்கேற்றுள்ளனர். கிட்டத்தட்ட 21 லட்சம் கடைகள் இன்று வேலைநிறுத்தத்தில் பங்கேற்று கடைகளை இயக்காமல் அடைத்துள்ளனர். குறிப்பாக ஏற்கனவே கடந்த சில நாட்களுக்கு முன்பாகவே வணிகர்கள் கூட்டமைப்பு 2 கூட்டமைப்பு தமிழகத்தில் செயல்படுகிறது. அந்த 2 கூட்டமைப்பின் சார்பாக இந்த வேலைநிறுத்தத்தில் பங்கேற்க போவதாக அறிவித்துள்ளார்கள். அந்த அடிப்படையில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 21 லட்சத்திற்கும் மேற்பட்ட கடைகள் இன்று செயல்படவில்லை. அனைத்து கடைகளும் அடைத்து அதன் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளார்கள். அதன் ஒரு பகுதியாக சென்னை மாநகரில் இருக்கக்கூடிய கோயம்பேடு மொத்த காய்கறி சந்தைகளும் இன்று செயல்படாது என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் இன்று அந்த பகுதியில் நுழைவாயில் 5 முன்பாக அவர்கள் ஆர்ப்பாட்டத்தையும் அவர்கள் இன்று நடத்த உள்ளார்கள். கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட கடைகள் இன்று செயல்படாது. அதே போல தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய தனியார் பேருந்துகள் இன்று செயல்படாது என்று ஏற்கனவே அவர்கள் தரப்பில் அறிவிக்கப்பட்டிருந்தார்கள். அந்த தனியார் ஆம்னி பேருந்துகள் இன்று தனது சேவை துவங்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல திரையரங்கை பொறுத்தவரை பகல் காட்சிகள் இன்று ரத்து செய்யப்படுகின்றது. காலை மற்றும் மதியம் என்ற 2 காட்சிகளுக்கு ரத்து செய்யப்படுகிறது. பிற்பகல் மட்டுமே, அதாவது இரவு மட்டுமே திரையரங்கம் செயல்பட உள்ளதாக திரையரங்க கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. மேலும் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய
குறுக்கீடுக்கு மன்னிக்கணும், உங்ககிட்ட கூடுதல் தகவல் ஒண்ணு கேட்டு பெற விரும்புறேன். உங்களுடைய விரிவான தகவல்கள், நீங்க வந்து ஒரு பேருந்துல பயணம் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கறத பார்க்க முடிகிறது. உங்க கூட பல சக பயணிகள் இருக்கிறார்கள், பொதுமக்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய கருத்துக்களை பெற முடியுமா என்று முயற்சி செய்யுங்கள் ராமச்சந்திரன். அங்க உங்களோடு பயணம் செய்யக்கூடிய பயணிகள் இதை இந்த வேலை நிறுத்தத்தை, இந்த கடையெடுப்பு போராட்டத்தை எப்படி பார்க்கிறார்கள்? இது நாம் கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும், இது நமக்கு வந்து செய்ய வேண்டிய, நம்முடைய உரிமைக்காக செய்ய வேண்டிய ஒரு அவசியமான விஷயம் என்று நினைக்கிறார்களா, இல்லை இது பொதுமக்களை பாதிக்கக்கூடிய செயலாக இருக்கிறது என்ற பார்வை அங்கே இருக்கிறதா? உங்களுடைய சக பயணிகளிடம் கேட்டு சொல்லுங்கள் ராமச்சந்திரன். நிச்சயமாக சென்னை மாநகரில் ஓரளவுக்கு பயணிகள் பாதிப்பு ஏற்படாத வகையில் மாநகர பேருந்து சேவைகள் இயக்கப்படுகிறது. அந்த பேருந்து தான் நாம் இப்பொழுது பயணித்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை அண்ணா சாலையில் இந்த பேருந்து தற்பொழுது பயணித்துக் கொண்டிருக்கிறது. இந்த பேருந்தில் பயணிக்கக்கூடிய பயணிகளிடம் நாம் கேட்போம். வணக்கம்மா, நீங்க சொல்லுங்க, இந்த 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 இன்னைக்கு முழு கடையடைப்பு போராட்டம் நடைபெறுகிறது. இதுல உங்களோட கருத்து என்ன? இது தேவைதானா, தேவையில்லையா? எனக்கு அபிப்பிராயம் சொல்றதுக்கு இல்லை, தேவைதான். நம்ம நாட்டுக்கு தண்ணி தேவைதான் கண்டிப்பாக. ஒரு வகைக்கு ஆதரவு கொடுக்க வேண்டிய விஷயம்தான். அதுக்கு இல்லை, உங்களுக்கு ஏதாவது இன்னைக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்குதா? அப்படி ஒன்றும் பாதிப்பு இல்லை. நான் கொரியர் ஆஃபீஸுக்கு போயிட்டுருக்கேன், ப்ரொஃபஷனல் கொரியருக்கு போயிட்டுருக்கிறேன், அங்கே ஒர்க் பண்ணுறேன், அங்கே தான் போயிட்டுருக்கிறேன். இன்னைக்கு கொரியர் நிறுவனம் செயல்படுதா? செயல்படுதுன்னு நினைக்கிறேன், அதுக்கு தான் போயிட்டுருக்கிறேன். கிட்டத்தட்ட பேருந்துகளும் இன்று குறிப்பிட்ட எண்ணிக்கையில் பேருந்து சேவை இயக்கப்படுகிறது. பேருந்து ஓட்டுநர் நம்மிடம் இருக்காரு, அவரிடம் நேரடியாக கேட்போம். ஆனால் இன்னைக்கு வழக்கம் போல பேருந்து இயங்குதா? வழக்கமா எத்தனை பேருந்து இயங்கு நாள் ஒன்றுக்கு சென்னையில்? இன்னைக்கு எத்தனை இயங்குது தெரியலைங்க சார், நம்மளுக்கு அது ஆஃபீஸில் தான் தெரியும், நம்மளுக்கு அதை பற்றி தெரியாது. இன்னைக்கு வழக்கமான பேருந்து இயங்குதா? இயங்குது. கிட்டத்தட்ட நாள் ஒன்றுக்கு சென்னை மாநகரத்தை பொறுத்தவரை 3400க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்படுகிறது. அதில் 70 முதல் 75% பேருந்துகள் இயக்கப்படுவதாக தொழிற்சங்க தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் இன்று காலையில் செல்லும்போது பல்லவன் பேருந்து பணிமனைக்கு முன்பாக காவலர்களும் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். அந்த பணிமனையிலிருந்து நாள் ஒன்றுக்கு 165 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக அந்த தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளனர். அதில் இன்று 140க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த வேலைநிறுத்தத்தின் காரணமாக பல்வேறு வணிக நிறுவனங்கள் பங்கேற்றுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் சென்னை மாநகரில் 15க்கும் மேற்பட்ட இடங்களில் இன்று அரசியல் கட்சியின் சார்பாக ரயில் மற்றும் சாலை மறியல் போராட்டம் நடைபெற உள்ளது. சென்னை மாநகரில் சென்னை சென்ட்ரல், எழும்பூர், தாம்பரம், பல்லாவரம், கிண்டி, சைதாப்பேட்டை உள்ளிட்ட ரயில் நிலையங்களில் அரசியல் கட்சியின் சார்பாக இன்று ரயில் மறியல் போராட்டம் நடைபெற உள்ளது. இந்த ரயில் மறியல் போராட்டம் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் பங்கேற்கிறார். அவர் பங்கேற்கக்கூடிய ஆர்ப்பாட்டமானது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் நடைபெற உள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக பேசின் பாலம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. அதில் இந்த மாவட்டத்தின் முக்கிய நிர்வாகி பங்கேற்று ஆர்ப்பாட்டத்தை நடத்த உள்ளார். சென்னை மாநகரை பொறுத்தவரை எழும்பூரில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சார்பாகவும், அதே போல சைதாப்பேட்டையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் சார்பாகவும், தாம்பரம், கிண்டி உள்ளிட்ட பகுதிகளிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. சென்னையில் பல்வேறு இடங்களில் சாலை மறியலுக்கும் அவர்கள் அரசியல் கட்சியினர் திட்டமிட்டுள்ளார்கள். சென்னை அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய அண்ணா சிலை அருகே திமுக பல்வேறு கட்சிகள் போராட்டங்களை அறிவித்திருக்கிறதா சொல்றீங்க. ரயில் மறியல், சாலை மறியல் பல இடங்கள்ல அறிவித்திருக்கிறதா சொல்றீங்க. நேற்று கூட நாம் தமிழர் கட்சியுடைய ஒரு பேரணியில துரதிருஷ்டவசமா ஒரு அசம்பாவித சம்பவம் நடந்ததை நாம் பார்த்தோம். அங்கு ஒரு வாலிபர் தீக்குளிக்க முயன்று அவர் கவலைக்கிடமான நிலையில் இருக்கிறார் என்று. இது போன்ற சம்பவங்களை தடுப்பதற்கு, இல்ல ஒரு பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் இந்த போராட்டங்கள் நடப்பதற்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் காவல்துறை சார்பாக செய்யப்பட்டிருக்கிறது? ராமச்சந்திரன். நிச்சயமா நேற்று அறிவித்துள்ள அரசியல் கட்சியினரும், விவசாயிகள் அமைப்பினரும், தமிழ் அமைப்பினரும் அறிவித்துள்ள முழு போராட்டத்தின் தொடர்பாக தமிழக அரசு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 1,15,000க்கும் மேற்பட்ட காவலர்கள் உள்ளனர். அதில் 90,000க்கும் மேற்பட்ட காவலர்கள் இன்று பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். குறிப்பாக கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த நிறுவனங்களுக்கும், மத்திய அரசை சேர்ந்த நிறுவனங்களுக்கும், சென்னை மற்றும் உள்ளிட்ட பிற பகுதிகளில் இருக்கக்கூடிய அனைத்து நிறுவனங்களுக்குமே பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. ரயில் மற்றும் சாலை மறியல் அறிவித்துள்ள பகுதிகளுக்கும் கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகரை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 171க்கும் மேற்பட்ட கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த நிறுவனங்கள் செயல்படுகின்றது. அந்த நிறுவனங்களுக்கு உணவகம், இனிப்பகம், கோயில், சங்கம், பள்ளி உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்கள் செயல்படுகிறது. அந்த நிறுவனங்களுக்கு
கிட்டத்தட்ட ஏராளமான காவலர்கள் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் மத்திய அரசு நிறுவனங்களுக்கும் கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஒரு சில இடங்களில் மத்திய அரசு இந்த விவகாரத்தில் தலையிட வேண்டும் என்று தமிழ் அமைப்புகள் மர்ம நபர்கள் சார்பாக கல்வீச்சு தாக்குதலில் ஈடுபட்டனர். ஆகையால் அதுபோன்ற ஒரு சம்பவம் நடைபெறக்கூடாது என்பதற்காக கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் சென்னை மாநகரில் இயங்கக்கூடிய பேருந்துகள் மற்றும் பணிமனைகளுக்கும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் ரயில் மற்றும் சாலை மறியல் நடைபெறக்கூடிய சென்ட்ரல், எழும்பூர், அண்ணா சிலை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்பட்டது. சென்னை மாநகரை பொறுத்தவரை சென்னையில் தேமுதிகவின் தலைவர் விஜயகாந்த் அவர்கள் இன்று காலை 10 மணிக்கு பிறகு உண்ணாவிரதம் இருக்க உள்ளார். இதற்கு கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் சென்னை சென்ட்ரலில் கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட உள்ளார்கள். அவர்கள் அங்கே ரயில் மறியலில் ஈடுபட உள்ளதால் அவர்களை தடுப்பதற்காகவும் அவர்களை கைது செய்வதற்காகவும் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். குறிப்பாக அங்கு கர்நாடக முதலமைச்சரோட உருவமையோ அல்லது இந்திய பிரதமர் மோடியோட உருவமையோ எரிக்கலாம் என்றும் போலீசார் தரப்பில் நம்பப்படுகிறது. ஆகையால் அங்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதே போல அண்ணா சிலை, மேலும் கிண்டி, சைதாப்பேட்டை, தாம்பரம் உள்ளிட்ட ரயில் நிலையங்களிலும் ரயில் மறியல் போராட்டத்திற்கு அரசியல் கட்சியினர் அறிவித்துள்ளனர். ஆகையால் அந்த பகுதியிலும் கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். அசோகா. ரைட், நன்றி ராமச்சந்திரன். உங்களுடைய விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி. உங்களுடைய ஹாவ் அ ஹாப்பி ஜர்னி இந்த எம்டிசி பஸ்.